ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு மணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபாரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமின் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட்டு. நேற்று போட்டிருந்தது அது 2 hours ரெக்கார்டாக. அதை என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா டேட்டாவும் லாஸ் ஆகும், எடிட்டிங்க்கும் எனக்கு டைம் இல்லை சுத்தமாக. அதனால தான் நான் அது உங்களுக்கு 2 பார்ட்டாக 2x2 போடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் பார்ட் நேற்று அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி இது செகண்ட் பார்ட். இதுதான் ஃபைனல், இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். அண்டு இந்த ஸ்டோரி முடிய போகிற இந்த டைமு மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாள் இந்த எஃப்எஃப் கேட்டவங்க ஹானஸ்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டோரி கேட்க ஆரம்பித்ததுலேருந்து ஹானஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிது, இந்த ஸ்டோரியில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 லைன்ஸ் உங்களோட அந்த ரிவ்யூவை கொடுத்துட்டு போங்க. நான் இந்த எஃப்எஃப் போடுறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. சரி, ஓகேடா, இதோட எண்டிங் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். இந்த சைடு ஜிமனுக்கு அப்படியே ஒரு மிட் நைட்டில் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அந்த என்ன சொல்லுவாங்க, அது தெளியும் இல்லையா, அந்த போதை தெளியுது, லைட்டாக தெளியுது. ஆனால் அவருக்கு எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு எதுவும் தெரியல. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம டேங் அப்படியே உக்காஞ்சிட்டு ஜிமினோட ஹேரை டேப் பண்ணி கொடுத்துட்டு அந்த பெட்டோட கார்னரில் சாஞ்சி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமின் எந்திரிக்கிறது நெளிகிறத பார்க்கட்டே அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி ஐஸை ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க. செட்டே அவங்க அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸ் கிட்ட தான் வராங்க. ஜிமின் ஒரு ஐஸை ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பிளர்ரியாக தெரியுது. அப்படியே பார்க்குறாங்க, ஆனால் அவருக்கு ஃபேஸ் தெரியுது. இது ஜிமின் ஏதோ ட்ரீமில் தான் இருக்காருன்னு நினச்சிட்டு, டே வந்துட்டியா, எப்போ வந்த, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேங் உட்காந்துட்ருப்பாரு. ஜிமின் இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. அப்படியே டேங் மேலே அப்படியே போயிட்டு அவரோட மேலே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவரோட நெக்கில் அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ் யூ டேட்டே, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை, மிஸ் யூ ஸோ மச், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறல டேட்டே, என்னை மன்னிச்சிரு டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை ஹக் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அவரோட நெக்கில் ஒரு மாதிரி அந்த ஃபேஸை வச்சு அப்படியே பரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நோஸை வச்சு அப்படியே ஸ்டிப் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டே அவங்க மேலே அப்படியே ஃபுல்லாக அந்த உக்காந்துட்ருக்க மேலே ஃபுல்லாக உக்காந்த பொசிஷன்லேயே அவர் ஹக் பண்ணிகிட்ருக்க செட்டியா ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட அந்த ஹெட்டில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிமன் அப்படின்னு சொல்ல, ஐம் சாரி டீட்டு அப்படி சொல்லிட்டே அப்படியே அவரோட ஃபேஸ் அங்கே நெக்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஜிமின் நம்ம டேயாங்கோட லிப்ஸில் தான் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக டேயாங்க ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா இவன், தெரிஞ்சு தான் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்க ஜிமின் ரொம்ப சாஃப்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் டீப்பாக ரொம்ப சாஃப்டாக ஜிமின் டேயாங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கிஸ் அப்படியே சாஃப்ட்லேயே இருக்க டீப்பாக போக டேயாங்கோ அவரோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவர் ஜிமினை ஹர்ட்லாம் பண்ணலை, ரொம்ப சாஃப்டாக அவரோட லவ்வோட அந்த கிஸ் பண்ணும்போது டேயாங்கோட ஐஸில் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸு. ஏன்னா அவ்வளோ இயர்ஸ் கழிச்சு ஜிமின் அவரை கிஸ் பண்ணி அவர் இவ்வளோ ஹக் பண்ணி அவர் லவ்வை காட்டும்போது அது அவன் என்ன ஒரு இதில் இருக்கான்னு தெரியல. ஆனால் இவரோட ஃபீலிங்ஸை இவரால் இது பண்ண முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின்கிட்ட அப்படியே அந்த கிஸ்லேயே சொல்கிறாங்க, மிஸ் யூ பேட்லி ஜிமன், ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணேன். ஜிமன் அந்த கிஸ்லேயே ஐம் சாரி டேட்டே, என்னை மன்னிச்சிரு, ஐ லவ் யூ ஸோ மச்
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கிஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அந்த கிஸ்லேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி ஒரு கிஸ் ஃபுல்லாக பிரேக் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் டீப்பாக போயிருக்கும் அந்த கிஸ்ஸு. அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. செட் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி சாரி சொல்லிக்கிட்டே மறுபடியும் டேங்கோட அந்த செஸ்ட்லேயே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவருக்கு அந்த மயக்கத்துலேயே போய் ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. சரி டேங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி அப்படியே டைட்டாக அவரை ஹக் பண்ணிகிட்டே தூங்க. இப்போ டேங்க் தான் அப்படியே பார்க்குறாங்க. லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி டைம் ஒரு 4 மேலே இருக்கும். ஸோ டைம் ஆகிருச்சு. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான் பீஸ்ஃபுல்லாக. குழந்த அவங்க அம்மாவோட அந்த நெஞ்சு மேலே அப்படியே படுத்து தூங்கும்ல ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அவரோட பவுட்டி ஃபேஸை வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு டேங்கோட அந்த ஹார்ட் பீட் ஜிமினுக்கு எப்படியோ ஒரு மாதிரி நல்லா வார்மாக இருக்குது. அந்த ஹக்கு எல்லாமே இருக்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த நெக்கில் அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு அப்படி தூங்க. டேங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை லைட்டாக எழுப்பி அவரோட பெட்டில் படுக்க வச்சு அவருக்கு பிளாங்கெட்லாம் போத்திட்டு ஸோ அவருக்கு சீக்ஸில் அவர் ஃபேஸில் நோஸ்லன்னு அப்படி கிஸ் வந்து நம்ம ஜிமினுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் போதும்டா, இதுக்கப்புறம் நீ என்னை மிஸ் பண்ணது போதும், நான் உன்னை மிஸ் பண்ணது போதும், இது எல்லாத்துக்கும் சீக்கிரமாக நான் ஒரு முடிவோடு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவர் அப்படியே ஜிமினுக்கு பிளாங்கெட்லாம் போட்டுட்டு அவர் ரூமை லாக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த சைடு ஜிமின் அப்படியே அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்னிங் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பெட்ரூமில் பிளாங்கெட் போத்திட்டு தூங்கிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் எப்போ இந்த தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருச்சு அவரோட ரொட்டீன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டல் போனால் சாம் தான், ஜிமின் நீ ஓகே தானே அப்படின்னு. சாம் நான் ஓகே தான், ஆமாம் எப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க சாம் ஒரு மாதிரி நைட்டு நீ கொஞ்சம் ஓவராகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஆரம்பம் வர வச்சு அதுக்கப்புறம் தான் போனோம். ஓ ஆரம்பம் அங்கே வந்தாங்களா? ஆமாம் ஜிமன் அப்படின்னு சொல்ல சரி சாரி சார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், இது கொஞ்சம் ஓவராயிருச்சு, இருக்கட்டும் அதனால் ஒன்றும் இல்லை ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறா ரொம்ப பிரைட்டாக. இந்த சைட் ஜிமனும் என்னாச்சு ஏன் இப்படி ஸ்மைல் பண்ணுறேன்? ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி ஓகே, இன்னும் 2 டேஸில் நம்ம கிளம்பணும், லீவ் நான் டீன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன், சரியா ரொம்ப லக்கேஜெலாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஓகே சாம் சொல்லிவிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வீக்கெண்டும் முடியுது. அந்த வீக்கெண்ட் வருது. ஜிமின் அதாவது அவர் அவங்க அம்மா அப்பா அங்கே இருக்க அந்த ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க, சியோலுக்கு. ஸோ இந்த சைடு நம்ம சாமும் ஜிமினோட அந்த ஃப்ளாட் முன்னாடி வந்துட்டு அவர் கால் பண்ண ஜிமினும் கிளம்பி ரொம்ப அழகாக கிளம்பியிருக்காங்க. ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு, ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு, பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். இந்த சைட் சாம் ஜிமின் ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்ல நூனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஷையோட அவங்க 2 பேரும் கிளம்பி இப்போது ஃப்ளைட் தான் ரீச் ஆகுறாங்க. ஸோ அங்கே போய் சேர்கிறதுக்கே அவங்களுக்கு நைட் ஆகிடுது. ஸோ மார்னிங் கிளம்புனவங்க நைட் ஆகிடுச்சு. இந்த சைடு 2 பேரும் ஃப்ளைட் இறங்க அங்கே நம்மளோட ஜின்னு ஆரம்மு அப்புறம் நம்ம ஜிமினோட அம்மா அப்பா எல்லாமே அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் எல்லாரையும் ஹக் பண்ண ஜிமின் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவரை ஹக் பண்ணிவிட்டு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் கொடுக்க ஜிமின் அவர் ஐஸில் லைட்டாக டியர்ஸே வந்துடுது. ரொம்ப இயர்ஸ் கழித்து அவங்க அம்மாவை பார்க்குறது அவங்களோட ஊரில் ஸோ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மிஸ்யூமா அப்படின்னு சொல்ல ஜமன் நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்டா கண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணேன். அவங்க டேடெல்லாம் போய் அவர் ஹக் பண்ணி அவரோட அந்த ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமனோட ஃபோர்ஹெட்லேயே அவங்க டேடும் கிஸ் பண்ணேன். ஜிமன் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டியா, ஸ்டடி ஒர்க் முடிஞ்சிடுச்சு, நீ இங்கே ஏதாச்சும் ஜாபில் இங்கே ஜாயின் ஆகிட்டு இங்கேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்
டேட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இப்போ எனக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அதை நான் முடிச்சுட்டு நான் இங்கேயே வரேன், ஓகேவா? கொஞ்ச நாள் மட்டும், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஓகேவான்னு சொல்ல டேடும் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ஹக் பண்ணேன். சரி ஆரம், நம்ம ஜின், அப்புறம் நம்ம சாம் எல்லாருமே வந்து பேசிட்டு இப்போ ஜிமினோட அப்பா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, ஜிமன் நாங்கள் வீடு மாறிட்டோண்டா, நம்ம டயாங் நியூவாக ஒரு மென்ஷன் வாங்கியிருக்காங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல ஜிமன் ஷாக்காக பார்க்குறாங்க. எப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை, அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அம்மா டயாங் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா அவனுக்கு ஏதோ மீட்டிங்கா, அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கான், மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் தான் வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ வர்றது அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கா, அதனால் அவனும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிமன் சொல்ல. சரி ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட மேன்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ஜிமினோட வீடு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டயாங் பார்த்து அவருக்காக அந்த வீடை கட்டியிருப்பாங்க. ஸோ உள்ளே போக ரொம்ப பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. ஒவ்வொன்றும் அந்த இடத்துல அந்த தீம்ஸ், அந்த ஒவ்வொரு மூமெண்ட், அந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஜிமின்காக செஞ்சுருப்பார். ஸோ அவரால் அது ஃபீல் பண்ண முடியுது, ஸ்மைல் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம பழைய வீடு என்னாச்சுன்னு கேட்க, அது அங்கே தான் இருக்குது, அது கொஞ்சம் நம்ம ஆல்டேஷன் பண்ணியிருக்கோம், டேங்க அதை விற்க வேணான்னு சொல்லிட்டான் ஜிமன், அது கொஞ்சம் ஆல்டேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓகே டேட் இருந்தாலும் எனக்கு அங்கே போய் நம்ம பழைய வீட்டை பார்க்கணும் போல் இருக்குதுன்னு சொல்ல, சரி நீ இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கு, அப்புறம் ஈவினிங் வேணா போ, நான் உண்டே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல, ஓகே டேட் அப்படின்னு சொல்ல ஜிமினோ அவரோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ஜிமின் உனக்காக ரூம் மேலே இருக்குதுன்னு சொல்ல, ஸோ ஜிமினும் போக ஃப்ரெண்டில் அதே மாதிரி டேயாங் ரூம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் ரூம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே டேயாங் ரூம் இருந்திருக்கும். டேயாங்கோட பிக்கப்பை தான் பார்க்குறாரு. அவ்வளோ பிஸ்னஸ்ஸு ட்ரிப்பு, அந்த அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா வாலில் ஹேங் பண்ணி, அதெல்லாம் பார்க்குறாங்க. மெடல்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு டேயாங்கோட ஒரு பிக்கஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அவர் கோல்டாக ஒரு கோட் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்ட மாதிரி ஒரு ஒயிட் கலர் கோட்டில், ஆனால் அவர் ஃபேஸில் அந்த ஸ்மைலே இல்லை. ஜிமினோட அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப மேன்லியாக டேயாங் ரொம்ப அழகாக இருக்காங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ டீப்பாக வந்து ஜிமின் அவரை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைட் ஜிமினோட அம்மா தான், ஜிமின் அவரும் பக்கத்தில் இருக்குது, சாரிம்மா தெரியாமல் வந்துட்டேன், இருக்கட்டும் அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜிமினும் அவரோட ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த ரூம் அப்படி புதுசாக அப்படியே எல்லாமே திங்ஸ் எதுவுமே அன்பேக் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஜிமினோட ரூமில் அங்கே ஓல்டு ரூமில் இருந்த எல்லா திங்ஸும் இங்கே அவருக்கு அப்படியே இருக்குது. அப்படியே அவர் பார்க்குறாரு, அவரோட எல்லா திங்ஸையும் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட அந்த டெடிபேர் ரொம்ப சேஃபாக அந்த டெடிபேர் அவரோட பெட்டில் வந்து அந்த டெடிபேர் அந்த பெட்டில் வந்து அப்படியே இருக்குது வச்சுருக்காங்க. ஜிவன் போயிட்டு டைட்டாக அந்த டெடிபேரை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாச்சு நம்ம மிஸ் பண்ணாடி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிம்னு அவரோட ஓல்டு வீட்டுக்கும் போய் பார்த்துருந்துருப்பாங்க. அந்த வீட்டையே ஒரு மாதிரி ஃபுல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் டேட், ஏன் இது இங்கே யார் வருவா அப்படின்னு சொல்ல, டயாங் அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டா அவன் இங்கேயே வந்து செட்டில் ஆகலான் இருக்கான்டா. ஸோ அதனால் அது அவனுக்கு மெமரியாக இருக்கட்டும்னு இந்த வீடை இங்கேயே வச்சுருக்கான், அதனால தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல ஜிமின் ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க டேட், டயாங் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க? ஆமாம், அவன் மேரேஜ்க்கு ஓகே சொல்லவே இல்லை. நானும் எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தாலும் அவன் எல்லாத்தையுமே இது பண்ணுறான். இப்போ இருக்க ரொம்ப கோல்டாக தான் இருக்கான். அவன் யார்கிட்டையும் வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டான், ரொம்ப ரூடாக இருக்கான். நானும் அவன்கிட்ட நிறைய வாட்டி மேரேஜை பற்றி சொல்லியாச்சு. பிஸ்னஸ்ஸு எல்லாத்துலேயுமே அவன் இப்போது செட்டில்மெண்ட் ஆக்கிட்டான். இப்போ அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்க்கணும்ல, அதை சொன்னால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா என்னோடய அந்த லைஃப் பார்ட்னரோட நான் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் இந்த ஹவுஸை மட்டும் நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பான். அதை தான் சொல்கிறார் அவங்க டேட். ஜிமின் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு, அப்படியே டேட் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கார். ஸோ அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சைடு அவரோட அந்த மேரேஜும் நம்ம ஆரம்போட மேரேஜும் வந்து ரீச் ஆகுது. ஸோ டேயாங் வரலை, ஜிமின் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்பப்போ டேயாங்கோட ரூமுக்கு போய் டேயாங்கை பார்த்துட்டு வராங்க. அதான் டேயாங்கோட ரூமில் இருக்க பிக்கு
எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த பெட்டில் உட்கார்றது அந்த மாதிரி அதெல்லாமே பார்த்துட்டு இல்லாதப்போ ஃபேமிலியில் யாரும் இல்லாதப்போ போய் இப்போ பார்த்துட்டு வர்றாரு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் அவர் ஃபேஸையாச்சும் பார்க்கணுன்ட்டு சைடு அங்கே வரவே இல்லை. ஜிம்மினோட அம்மா அப்பாவும் இப்போ மேரேஜ்க்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க, ஆரம்போட மேரேஜ்க்கு. ஸோ ஜிம்மினும் மேரேஜ்க்கு கிளம்பிட்டுருக்கா. ரொம்ப அழகாக ஜிம்மினுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு ஒயிட் கலர் ஷூட் எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த ஷூட்டில் அவ்வளோ அழகாக இருக்கார் ஜிமின். அப்பா இதுக்கு இதெல்லாம் மேரேஜ்க்கு வர உனக்காக நான் பார்த்து எடுத்திருக்கேன், போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ் கொடுக்க. எப்படி இருக்காருன்னா அந்த ட்ரெஸ் ஒரு பிரின்ஸ் மாதிரி. அவர் அப்படியே அந்த மேரேஜ்க்கு போனார்னா என்னமோ அவர் தான் வந்து அந்த மேரேஜில் வந்து என்ன சொல்லுவாங்க க்ரோ மாதிரி இருக்கார். அவ்வளோ க்யூட்டாக டேயாங்கோட அம்மா அப்பா அப்படியே ஜிம்மினுக்கு அப்படியே சொடப்பு எடுப்பாங்களே, ரொம்ப அழகாக இருக்கா என் பையன் அப்படின்னு ஜிம்மினோட அம்மா சீக்ஸில் ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணேன். ஜிம்மின் பூங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷையாக. இப்போ மேரேஜ்க்கு காரில் தான் போக்கிட்டுருக்காங்க. அந்த நம்ம ஆரம்போட மேரேஜ் வந்து ஒரு பீச் சைடு நடக்குது. ஸோ பீச் சைடு அவுட் சைடு ஃபுல்லாமே ஒரு மாதிரி எம்டியாக பீச்சை ஒட்டின மாதிரி அங்கே பெரிய ஒரு ஸ்டேஜு ரொம்ப கிராண்டாக இருக்குது அந்த மேரேஜ் ஹால் செட்டிங். உள்ள பீச் உள்ளே தான். ஜிம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிளேஸ், அந்த அட்மாஸ்பியரு. அது ஒரு மாதிரி வின்டர் டைமு ஒரு மாதிரி சில்லுன்னு. அந்த சன் எப்படி இருக்குன்னா வெளிச்சம் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஸ்கை அவ்வளோ மூடிக்கிட்டு சூப்பராக இருக்குது. ஜிம்மின் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஆரமோட நம்ம ஜின்னோட பிக்கு அப்படியே அங்கங்கே வெல்கம் போர்டு உள்ளே போக போக ஜிம்மின் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தீம்ஸு ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. ஜிம்மின் அவங்க அம்மாலாம் ஃப்ரெண்டில் போக ஜிம்மின் இப்படி பேக்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு அந்த ஸ்டேஜையும் ரீச் ஆக ஆரம்பம் ஜின்னு அவங்களாம் வந்து அங்கே இல்லை. ஸோ அப்போ தான் அந்த ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் அவங்களுக்குன்னு இருக்க ரூமில் இருக்காங்க. ஜிமின் நான் போய் ஆரம்ப பார்த்துட்டு வரேன், ஜின்னை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போக, ஓகே ஜிமின் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அனுப்பிடுறாங்க. இந்த சைட் அங்கே ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜிம்மன் எர்லியாக தான் வந்திருப்பார், கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஸோ இப்போ ஜின்னோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜின்னோட ரூமில் போயிட்டு ரூம் டோரை நாக் பண்ண, ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வரும், விட்டு வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேரேஜ் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இப்போ ரூம் டோர் யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க, விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து சவுண்ட் இன்சைடு சின்ன அப்படியே ஒரு மாதிரி புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு அவர் டோர் ஓப்பன் பண்ணேன். சரி ஆரம் ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நிற்க, டிம்பிள் ஸ்மைல். இது நம்ம ஜின் ஒரு மாதிரி அப்படியே க்யூட்டாக கீழே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஜெமன் அப்படின்னு சொல்ல ஆரம். ஏன்னா ஜெமன் இப்போ வந்து பரவாயில்ல சீக்கிரமாகவே வந்துட்டு, என்ன ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணேன். இங்கே ஜின் தான், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி புஷ் பண்ணேன். ஜின் நான் உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, வா ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். அவர் ஒரு ஒயிட் ஷர்ட்டோட தான் இருப்பார். ஸோ மேலே கோட் ஓவர் கோட்டெல்லாம் ஜிமின் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வேர் பண்ணுறதுக்கு, அவர் ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம். சரி ஜிமின் அவரோட அந்த ரூமில் போயிட்டு உட்காந்து அங்கே இருக்க அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு டையெல்லாம் அப்படியே வேர் பண்ணி விட்டுறாங்க. சரி ஆரம் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணேன். சரி ஜிமன் சின்னாயாங் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஜிமன் என்னை ஷை ஆக்காத அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆரம்பம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இங்கேன்னு கேட்க, இல்லை சும்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தாங்க. ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப்பு? இல்லை ஜிமன் என் ட்ரெஸ்ஸை நான் அங்கேயே வச்சுட்டு வந்தேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு வந்தாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கோங்க, இதுக்கு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு கொடுக்கணும், அப்படியே கொடுத்துட்டு போகலாமே. ஜிமன் நீ ரொம்ப கேள்வி கேட்குறடா அப்படின்னு சொல்ல, சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனாக ஒரு ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சரி ஜின் தான் அப்படியே ஜிமினோட ஃபேஸ் பார்க்க, ஜிமினோட ஃபேஸ் ரொம்ப பிளாங்காக எதையோ மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி என்ன ஜிமன் என்னாச்சு, என் சேடாக இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. சரி ஜின் ஆமாம் டேங்க பார்த்தியா அப்படின்னு கேட்க, இல்லை நான் வந்ததுலேருந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சேடாக சொல்ல. அவன் ஏதோ பிஸ்னஸ் ஒர்க்காக போயிருக்கா, ஆரம்பமாக சொல்லியிருக்கான்.
வந்துடுவான் தான் நினைக்கிறேன், இன்னும் 2 hours இருக்குது அப்படின்னு சொல்ல. சரி தெரியும் சொன்னாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சேடாக இருக்கார். சரி ஜிமன் சொல்லிவிட்டு அவங்க வந்து அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் அவர் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி சாப்பிட்டுட்ருக்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஆள் வந்துட்டுருக்காங்க. ஸோ சாம் தான் ஜிமினோட ரூம், அதாவது ஜின்னோட ரூமை நாக் பண்ண என்னன்னு பார்க்க ஜிமின் டைம் ஆகுது, ப்ரைஸ்லாம் வந்துட்டாங்க, ஆரமாக அங்கே இருக்காங்க, நம்ம ஜின்னை கூப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்ல ஜிம்மின் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹை அங்கே போகலாமான்னு ஜிம்மின் சொல்ல ஜின்னுக்கு அப்படியே ஜிம்மினை பார்த்து சையாக ஜிம்மின் அப்படியே அவர்கிட்ட போய்ட்டு அவர் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஜின்னை பற்றி சொல்லணுன்னா நம்ம ஆரமோட கூட படித்தவங்க தான். ஸோ நம்ம சாம் ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவரும் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆரம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜின்னுக்கும் ஆரம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் ஆரம் வீட்டில் வந்து இவங்களோட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஜின் வீட்டில் அக்செப்ட் பண்ணலை. பட் இப்போது மேரேஜ்க்கு வந்திருக்காங்க, வந்தாலும் அவங்களோட ஃபேஸில் வந்து அந்த ஃபுல்ஃபில் இல்லை. ஜின்னு வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்றதால அவருக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் மேரேஜை ஆரம்ப தான் பண்ணவே இல்லைன்னா யாரையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கவே ஒரு 2 இயர்ஸாக அப்படி இருக்கவே அவங்க பேரண்ட்ஸ் ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் இல்லாததால் இருக்க இந்த சைடு நம்ம ஜின்னோட அம்மா அப்பா வரலை. ஸோ அவங்க ஸ்டேஜ் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அது ஏதோ புரியுது அவருக்கு, இருந்தாலும் நம்ம ஜின்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு போக அங்கே வெளியில் நம்ம ஜின்னோட அப்பாவும் வராங்க. ஜின் ஷாக்காக பார்க்க ஜின்னோட அப்பா எதுவுமே சொல்லலை. ஜிமின் கூட சேர்ந்துட்டு இந்த சைடு ஜின்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஐஸே கலங்கிடுது. டேட் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரியாயிரும், உனக்கு எது ஹாப்பியோ அதுதான் எங்களுக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டு போக ஜிம்மினும் ஒரு சைடு அவங்க அப்பாவும் ஒரு சைடு, இந்த சைடு பின்னாடி நம்ம சாமாக வந்துட்டுருக்க ஆரம் ஸ்மைல் பண்ணிவிட்டு பிரைட்டாக ஆரம் இருக்க ஸ்டேஜில் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஆரம்க்கும் ரொம்ப ஹாப்பி. இந்த சைடு ஆரமோட அப்பாவும் அம்மாவும் அந்த ஸ்டேஜில் இருக்க, ஜின்னோட அம்மாவும் அங்கே இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் அங்கே வந்து மேரேஜ்க்கு நிற்க வச்சிட்டாங்க. ப்ரைஸ்டோ ப்ரொசீஜரை சொல்லிக்கிட்டு இருக்க ஜிமின் ஐஸ் மட்டும் தேடிக்கிட்டே இருக்குது, எங்கே டேயாங் இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி. பட் டேயாங் அங்கே வரவே இல்லை. ஜிமின் அப்படி சேட் ஆகிட்டு அவங்க 2 பேரோட மேரேஜ்க்கு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு, அதை வெளியே காட்டாமல். ஆரம் ஜின்னு அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் சாம் எல்லாமே அந்த ஸ்டேஜில் அப்படியே சைடில் நின்றுட்டுருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜும் ஆகுது. அந்த மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சு 2 பேரும் அவங்க ப்ரைடை கிறிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ரிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஜிமின் அது எல்லாத்தையுமே அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். அவனோட ஐஸில் அவ்வளோ ஒரு சேட்னஸ், மேரேஜ்னால் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி எனக்கும் டீக்கும் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் என் லைஃப்பில் அது நடக்கவே நடக்காது. ஆனால் மேரேஜ்ன்றது எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்க இப்போது ஜிமினோட அம்மா அப்பா தான் ஜிமின் கிட்டே வராங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க ஜின்னோட ரூமில் ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு டேட்? இல்லை அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது, ஸோ அதான் ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்கல்ல, ஸோ நீயும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு சொன்னால் கேளு அப்படின்னு சொல்ல ஜிமினோ ஷாக்காக குழப்பமாக அப்படியே ஜின்னோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு ஒயிட் கலர் உள் ஷர்ட் கொடுத்து அவுட்ஃபிட்டில் ஒரு கோட் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே கார்ஜியஸாக இருக்குது, அதில் இருக்க அந்த ஸ்டோன் பின்னெல்லாம். ஜிமின் ஷாக்காக அப்படி பார்க்குறாங்க. ஜிமினோட சைஸில் அது ஜிமின் நேமில் தான் இருக்குது அந்த கோட். அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி அவரும் சரி ஃபோட்டோஷூட்டாக ஏதாச்சும் இருக்கும் சொல்லிவிட்டு அவரும் அதை வேர் பண்ணிவிட்டு ஒரே குழப்பமாக வெளியே வர அந்த ட்ரெஸ்ஸில் ஜிமின் மிரர் முன்னாடி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அப்படியே குழப்பமாக ரூம் டோர் நாக்காகவே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஸ்மைலி ஃபேஸோட 2 பேர் அங்கே நம்ம யோன்ஜன் நம்ம வயன் 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நிற்க ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. வயன் வந்து இப்போது 7 month கேரிங்காக இருக்காங்க. அண்ட் நம்ம யோன்ஜுன் ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு நார்மல் ஒரு க்ரே கலர் அவுட்ஃபிட்டில் இருக்கார். நம்ம வயனும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேரிங் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்க
2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ண ஜிமின் ஷாக்கா யோன்ஜூன் ஒயன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல எங்களை ஞாபகமாச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்சைட் ஒயனோட ஸ்டொமக் பார்க்க அவளுடைய அந்த பேபி பம்ப் ரொம்ப அழகாக அப்படியே தெரிய நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு ஜிமின் ஷாக்காக கேட்க எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 1.5 year ஆகுது. மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணோம், நீ தான் வர முடியல பிஸின்னு சொல்லிட்டு எக்ஸாம் இருக்குன்னு வந்தாச்சும் எங்களை பார்த்துருக்கலாம், சுத்தமாக எங்களை மறந்துட்ட ஜிம்மின்னு சொல்லிட்டு யோன்ஜன் சொல்ல ஜிம்மின் டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் சரி வா போகலான்னு. நீங்கள் எப்படி இங்கே எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்க சரி வா இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கேட்க நம்ம ஒயன் ஜிம்மன் என்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஒயன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பம்பா பார்க்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஷையாக சிரிக்க எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லி கேட்க 7 months. வா யோன்ஜூன் உனக்கு கடைசியில் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் இப்போது யோன்ஜனும் நம்ம ஒயனும் ஜிம்மினை கூப்பிட்டு வர ஜிம்மின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஷாக்காக இருக்குது, இவ்வளோ நேரம் இல்லை திடீர்னு எங்கே அந்த ஒயனும் நம்ம யோன்ஜனும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேஜில் அதாவது அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. வெளியே வந்தால் ஃபுல்லாமே அங்கே இருக்க செட்டிங்ஸ் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, தெம்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த பேக்ரவுண்ட் செட்டிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜேகே கூட நம்ம ஃபேரி, அப்புறம் நம்ம ஷுகா, ஹோபி, நம்ம லில்லி, காய், ஜாக்சன், ஃபிலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் காலேஜில் படித்த எல்லாருமே இருக்காங்க. கொஞ்சம் அவருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கவங்க, அவருக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே அங்கே நின்றுட்டு ஜிம்மினை பார்த்து ஸ்மைல் பண்ண ஜிமின் என்னன்ற மாதிரி சுற்றி பார்க்க எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் ஜேகே கிட்டே போயிட்டு சீனியர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஜேகே ஜிமன் நான் நல்லா இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ சீனியர்னு சொல்லிட்டு சீனியர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாண்ணா மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ தான் 3 months ஆகுது அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாருக்கும் பார்த்துட்டு எல்லாரையும் விஷ் பண்ணுறாங்க. நம்ம ஹோபி கிட்டே போக ஹோபி ஆங்க அப்படின்னு சொல்ல ஜமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்மைல் பண்ண என்ன நடக்குதுங்க, ஏன் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் யாருமே இல்லையேன்னு கேட்க நம்ம ஷுகா ஜிமினோட ஹேரை ஒரு மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு ஜமன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு ஃபேஸோடு சொல்ல இன்சைடு நம்ம ஹோபி நம்ம ஷுகா அப்படி ஒரு மறைக்க இன்சைட் ஹோபி அப்படியே நம்ம ஷுகா சைலண்ட் ஆகிட்டு ஜமன் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல எதுக்கு இனிமேல் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ண ஜிமின் குழப்பமாகவே பார்க்குறாங்க. ஸோ அங்கே லில்லி நம்ம காய் 2 பேருமே இப்போ தான் வந்து கம்மிட் ஆகியிருந்திருப்பாங்க. எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு எல்லாருமே ஹேண்ட்ஸமாக அந்த மாதிரி அவங்கவுங்க லைஃபோட ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டாக இருக்காங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க காலேஜில் இருக்கவங்கலாம் ஏன் இங்கே இருக்காங்க, நம்ம ஆரம்பிக்க அவங்கெல்லாம் பழக்கமே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்க. இந்த சைடு ஜிம்மினோட அப்பா ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கிட்டே வராங்க. ஜிமினும் அப்பா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. ஜிம்மினோட அப்பா ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைப் பண்ணுறாங்க, என்னன்ற மாதிரி பார்க்க வா ஜிம்மன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரை கூப்பிட்டுட்டு அந்த ஸ்டேஜோட சென்டர் இருக்குல்ல அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ வரைக்கும் அவர் வந்து ஸ்டேஜை வந்து நிமிர்ந்து பார்க்கல. ஸோ அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா, ஜிம்மினையே பார்க்குறாங்க. எல்லோரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமின் ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பாவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். அவங்க அப்பா ஸ்டைட்டில் அவரோட ஸ்டேஜ் கிட்ட தான் கூப்பிட்டு போய் நிற்கிறாங்க. இப்போது ஜிமினை நிற்க வச்சுட்டு அவங்க அப்பா அங்கேருந்து இறங்க ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன எதுக்கு ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்கன்ட்டு பார்க்க கீழே ஆரம், சாமு, நம்ம ஜின்னு எல்லாருமே அங்கே இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க ரோலை ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. ஜிமினோட அம்மா அவரோட கையில் வந்து அந்த ஃப்ளவர் பஞ்ச் கொடுக்க ஜிமின் என்னன்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போது டேங்கோட அப்பா ஒரு பர்சனை அவர் ஹேண்ட்ஸில் அப்படியே வச்சு கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ அவரோட கையில் கூப்பிட்டு வர ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்க அவரோட சென்டர், அதாவது அவர் நிற்கிற அந்த ஸ்டேஜில் அந்த பாத்திருக்கோம் இல்லையா, அந்த பாத்தில் அப்படியே ஷாக்காக வைல்டு ஐஸில் பார்க்க நம்ம டேங் ரொம்ப மேன்லியா அவ்வளோ ஹாட்டாக பார்க்கவே ஒரு ஒயிட் கலர் கோட்டில்
செம்மையாக அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவரோட ஸ்மைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேயாங்கோட அப்பா அவரை கூப்பிட்டுட்டு வர இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிமினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல. டேயாங்க கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா ஜிமின் பக்கத்தில் நிப்பாட்ட, இன்சைட் ஜிமினோட அம்மா, இன்சைட் டேயாங்கோட ஜிமினோட அப்பா 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் நிற்க அங்கே ப்ரைஸ்டும். ஸோ அவரோட ப்ராசஸை சொல்ல ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. டேயாங்கோ ஜிமினை பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி கோல்ட் ஐஸோடவே நின்றுட்டுருக்க. இன்சைட் டேயாங்கோட அப்பா ஜிமினை பார்த்துட்டு, ஜிமன் எனக்கு தெரியும் உனக்கு இது ஷாக்காக இருக்கும்னுட்டு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது எனக்கே செம்ம ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் இது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிமன் அப்படின்னு சொல்ல. டேட் இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆமாம் டேயாங் இங்கே எப்போ வந்தாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்க. டேயாங் சைலண்ட்டாக ஜிமின் பக்கத்தில் தானே நின்றுருப்பாங்க. அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப் பண்ண ஜிமின் என்னன்ற மாதிரி டேயாங்க பார்க்க, ஜிமின் இந்த சைடு அப்படியே பார்க்கும்போது டேயாங், ஜிமன் உனக்கும் இப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு வாய்ஸில் சொல்ல ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்குறாங்க, சுற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமன் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணிகிட்ருக்கு. ஜிமின்க்கு இங்கே நடக்கிறது ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குது. அவரே ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிறாங்க அவரோட சீக்ஸில். ஆனாலும் வலிக்குது, என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. அந்த ஷாக்லேருந்து அவரால் வெளியே வரவே முடியல. சரி டேயாங்கோட அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் ஜிமன் டேட் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? டேயாங் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜிமன் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் புரியுதா? இதுக்கப்புறம் பிரதர்னு சொல்ல நினச்சிக்கோ, சொல்கிறதுக்கு உன் லிப்ஸ் இருக்காது, வாயை மூடு அப்படின்னு சொல்ல. ஜிமின் அப்படியே ஷாக் ஆகிட்டா வாயை மூடிடுறாங்க. டேயாங்கோட அப்பா தான் டேயாங்க ஒரு மாதிரி லைட்டாக அவரோட பேக்கில் தான் ஹிட் பண்ணுறாங்க. டேயாங் இன்னமும் நீ எதுக்கு அவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. டேட் நீங்கள் பாருங்கள் டேட் அவன் இப்படி பேசுகிறான்னு சொல்ல. டேயாங்கோட அம்மாவும், ஜிமன் நீ கேட்குறது எல்லாமே நியாயம்தான், டைம் ஆகுது, உனக்கு மேரேஜ் ஆகட்டும் அப்படின்ற. அம்மா எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல. சைலண்ட்டாக நம்ம ஜிமினோட அம்மா அப்பா சைலண்ட்டாக இருன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துற. ப்ரைஸ் 2 அவங்களோட மேரேஜ்க்கு அவங்க கையில் ரிங் கொடுத்து அவங்க ப்ரொசீஜர் சொல்ல. ஜிமின் அப்படியே ஷாக்காக இருக்காங்க. டேயாங் கிட்ட அவரோட ப்ராமிஸை சொல்ல டேயாங் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சைட் ஜிமின் கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது ஜிமின் எதுவுமே சொல்லலை. ஷாக்காக அப்படியே அமைதியாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்லனே தெரியல. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்காங்க. ஜிமின் என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு. இந்த சைட் டேயாங் தான், ஜிமின் ஓகே சொல்லு அப்படின்னு சொல்ல. ஜிமின் அவர் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு. இந்த சைட் ஜிமின் அவர் ரியாலிட்டிக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மா அப்பாவும் ஓகே சொல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் ஓகே சொல்ல அங்கே அடுத்த செகண்டே அவருக்கு ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ டேயாங் அவரோட ஃபோர்ஹெட்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட மேரேஜ் நல்லபடியாக முடியுது அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் இன்னமும் குழப்பத்தோடு நிற்க. ஜிமினோட அம்மா அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமன் அப்படின்னு சொல்ல. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, சுத்தமாக புரியல அங்கே என்ன நடக்குது. அப்படியே அந்த டைமாக ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமன் தான் அப்படியே அங்கே இருக்க ஒரு ரூமில் அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்க. ஜிமினோட அம்மா அப்பா எல்லோரும் அங்கே இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சாமு ஜின் எல்லாரும் ஆரம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஜிமின் அப்படியே எல்லாரையும் முடிச்சு பார்த்துட்ருக்காரு. இங்கே என்னென்ன ஜிமின் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவர் ஒரு மாதிரி அவர் ஃபேஸை ரொம்ப குழப்பமாக க்யூட்டாக வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஜிமினோட அம்மா அப்பா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினோட ஃபேஸை ஜிமினோட அப்பா அப்படியே கப் பண்ண. ஜிமினோட அம்மா உட்காந்துட்டு, ஜிமன் ஏன் ஜிமன்
எல்லாத்தையுமே எங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே அவங்க அப்பா கேட்கும்போது ஜிமினுக்கு அப்படியே ஐஸெல்லாம் கலங்குது. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே டேயாங் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன்ல அவங்ககிட்ட மேரேஜ்க்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு. போன வீக் டேயாங்கிட்ட மறுபடியும் மேரேஜ்க்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னாங்க டாட்? அவன் உன்னை லவ் பண்ணுது, நீ அவனை லவ் பண்ணுது, எனக்காக, எங்களுக்காக, எங்கள் சந்தோஷத்துக்காக எங்களை விட்டுட்டு நீ உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறது, இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஹர்ட் ஆகுறது எல்லாத்தையுமே சொன்னான். ஒரு டேடாக அவங்கள வளர்த்த ஒரு பேரண்ட்ஸாக எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியல. இருந்தாலும் டேயாங் ரொம்ப அவனோட ஒரு நாளையும் நான் அவனை பார்க்கும்போது அவன் ஃபேஸில் நீ இருக்கும்போது இருந்த அந்த ஸ்மைல் எதுவுமே இல்லை ஜிமன். அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணான். எனக்கு போன வாரம் வரைக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அவன் என்கிட்ட வந்து பேசினான். போன வீக் என்கிட்ட வந்து பேசினான். என்ன, ஏன்டா உனக்கு இந்த மேரேஜில் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை? நீ தான் செட்டில் ஆகிட்டே, நீ மேரேஜ் உனக்கான ஒரு பார்ட்னரை தேடிக்க வேண்டிதானே? அதாவது நம்ம ஜிமின் பேசினதுக்கு அப்புறம் டேயாங் அவரை டேக் கேர் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்களே, அன்றைக்கி தான் நம்ம டேயாங் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசியிருந்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவரோட வீட்டுக்கு தான் போயிருந்துருப்பார். ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம டேயாங் அவங்க அப்பா கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. ஸோ அவங்க அப்பா என்னன்ற மாதிரி கேட்க, டேட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்காக செய்வீங்களான்னு சொல்ல. என்ன டேயாங்? இல்லை டேட், நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க எனக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. நான் அவங்கள தவிர்த்து என் லைஃப்பில் நம்பிச்சு யாரையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. பர்சனா என்ன சொல்கிறேன்? நீ ஒரு பாயை லவ் பண்ணுறியாண்ணா? ஆமாம், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, உன்னோட ஹாப்பினஸ் எதுவோ அதே எங்களுக்கு ஓகே தான் டேயாங். யாராக இருந்தாலும் சொல்லு. நீ அதுக்காக இப்படி வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆகியும் மேரேஜ் பண்ணாமல் இப்படி நீ சிங்கிளாக இருக்கிறத ஒரு பேரண்ட்ஸாக எங்களால் பார்க்க முடியல. எங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தானே எனக்கும் ஆசை. ஒருத்தங்க என்னமோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் படிக்கிறேன்னு அங்கே போயிட்டான். இன்னொருத்தர் என் கண்ணு முன்னாடி நீ வெறும் ஒர்க் ஆஃபீஸ்ன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க. நீ ஹாப்பியாகவே இல்லை. நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இல்லாததை பார்க்க, அதாவது 2 கிட்ஸும் ஹாப்பியாக இல்லாததை பார்க்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. டேட் அது வந்து அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லு டேயாங், உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நீ என்கிட்ட சொல்லலாம்ல. நீ என்கிட்ட சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களையும் உனக்கு மேரேஜ் பண்ணியிருப்பேன். உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேறு என்னடா ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராமிஸாக அந்த பர்சன் கூட எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்க, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல. அந்த சைட் ஜிம்னோட அம்மாவும் வந்திருப்பாங்க. 2 பேரும் அப்படியே கோச்சில் உட்காந்துட்ருக்க. டேயாங் தான் அவங்க 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டேயாங் சொல்கிறாங்க, டேட் எனக்கு பிடிச்ச அந்த பர்சன் நம்ம ஜிமன் தான் அப்படின்னு சொல்ல. டேயாங்கோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. ஜிமினோட அம்மாவுக்கும், டேயாங் நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நீ சென்ஸோடு தான் பேசுகிறியா? ஜிமினோட தம்பிடா, ஜிமினோட தம்பி, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல. சரி டேயாங், நான் தான் சொன்னேன் இல்லை டேட், எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு. அவங்கள தவிர்த்து என் லைஃப் பார்ட்னர் வேறு யாரும் கிடையாது. எனக்கு ஜிமினை தான் பிடிச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேருந்து ஜிமினை என்னோடய தம்பியாக பார்க்கல. எனக்கு என்ன செய்ய? எனக்கு அவன் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. எனக்கு அவனை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அவன் மட்டும்தான் எனக்கு லைஃப்க்கு வேணும். அவன் இல்லைன்னா மிச்சம் யாரும் எனக்கு வேணாம் டேட். அவன் இல்லைன்னா எனக்கு இந்த லைஃபே வேணாம். என் லைஃப் இப்படியே போகட்டும். நீங்கள் கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் நீங்கள் ஹர்ட் ஆவீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் என்ன, நம்மளை விட ஒருத்தர் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கான் டேட். நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்ற ஒரே ஒரு காரணத்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே தெரியாத ஒருத்தர் அங்கே போய் உட்காந்து இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்கான் டேட் அப்படின்னு சொல்ல. ஜிமினோட அப்பா அந்த ஷாக்லேருந்து வெளியே வந்து, என்ன சொல்லட்டேயாங் புரியல. ஆமாம் டேட், ஜிமன் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இந்த விஷயம் எங்கே உங்களுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வளர்ப்பில் எங்கே தப்பு வந்துடும், நீங்கள் கில்ட்டில் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவன் நம்ம எல்லாரையும் மொத்தமாக விட்டுட்டு எதுவுமே தெரியாத ஒரு பிளேஸில் போய் உக்காந்துட்ருக்கா. அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிட்டு. உங்களுக்கு புரியலையா டேட்? அவன்
அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணான், நானும் அவனை ரொம்ப லவ் பண்ணேன். எங்களுக்குள்ளே இந்த இந்த பிரதர் பாண்டிங் இல்லை. எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறதே வேறு. அவனுக்கும் என் மேலே லவ் இருக்குது, எனக்கும் அவன் மேலே லவ் இருக்குது. ஏன் டேட், நாங்கள் லவ் பண்ணக்கூடாதா? ஏன் லவ் இங்கே எங்கள் 2 பேருக்கும் வரவே கூடாதா? அது லவ் வந்தது அது எங்களோட தப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. டியாங், நீ என்ன பேசுகிற டியாங்? அது எப்படி ஒரு பிரதரை உன்னால் லவ் பண்ண முடியும்? டேட், என்னை பிரதர், என் முன்னாடி அவனை பிரதர் சொல்லாதீங்க. நான் இது வரைக்கும் அவனை பிரதரை பார்க்கவே இல்லை. எனக்கே தெரியலை அவன் மேலே எப்போ நான் ஃபாலோ ஆனேன்னுட்டு. ஆனால் எனக்கு ஜிமின் தான் வேணும். ஆனால் ஜிமின் நான் இங்கே இல்லாதப்போ ஏதோ ஹர்ட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் அவன் சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்ஏயில் போயிட்டு அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தனியாக வாழ்ந்துட்டுருக்கான் டேட். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதை. நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான். என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான். இது வரைக்கும் என்கிட்ட அவன் முகம் கொடுத்து பேசவே இல்லை டேட். ஏன்னா இந்த 5 வருஷமாக கொல்லாமல் கொண்டுட்ருக்கான். அவ்வளோ என்னை பெயின் கொடுத்துட்ருக்கான். என்னால் முடியலை. அதுக்கான ரீசனே எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. எனக்கு ஜிமின் தான் வேணும் டேட். ஜிமின் இல்லைன்னா அந்த லைஃப்பில் எனக்கு வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜிமின் அப்படி இல்லைன்னு. ஆனால் ஜிமின்க்கும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஜிமின்க்கும் இந்த லைஃப்பில் வேறு லைஃப் பார்ட்னர் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அவன் அப்படியே இருந்தாலும் இருப்பானே தவிர அவன் வேறு யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டான். உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணுவீங்க. இல்லை இது தப்பு, இது மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் 2 பேரும் எங்கள் போக்குள்ளேயே விட்டுருங்க. நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. இருந்தாலும் இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. எவ்வளோ நாள் தான் என்னாலேயும் மறைக்க முடியும்? ஒரு விஷயத்த சொன்னால் தானே அதுக்கு இருக்குது இல்லைன்ற தீர்வு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, ஜிமினுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. மேரேஜ் பண்ணி வச்சா எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிவிங்க, இல்லைனா இந்த மேரேஜை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ஜிமினோட அப்பா ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் டியாங், இருந்தாலும் இது இப்படி சொசைட்டியால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் டேட். சொசைட்டிக்காக மட்டும்தான் பார்க்குறீங்க, இந்த வேர்ல்டுக்காக பார்க்குறீங்க. ஆனால் வளர்த்த எங்கள் 2 பேரோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நான் உங்கள் 2 பேருக்கு ஒரே லவ் கொடுத்து தாண்டா வளர்த்து. அது எப்படா நீங்கள் 2 பேர் அது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? ஜிமின் உண்மையாலுமே இந்த ரீசனால தான் அங்கே போயிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், அவன் ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் விட்டு நம்ம அவனை பார்த்து வளர்த்த நம்ம எல்லாரையும் விட்டு அங்கே போயிருக்கான் டேட். அவன் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்ல. டியாங், அது என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி சைலண்ட் அங்கே நிலவிட்டுருக்கு. ஒரு மாதிரி சைலண்ட் தான் போயிட்டுருக்கு. டேயாங்க்கும் என்ன சொல்லன்னு தெரியல. ஆனால் அவர் மனசில் இருக்கிறத அவர் சொல்லிட்டாரு, அதுதான் உண்மை. டேயாங்கோட அப்பாவும் அமைதியாக இருக்காங்க. டேயாங்கோட அம்மாவும் அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்ல. என்னடி? அது நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன்ல, டேயாங் ஜிமின்கிட்ட நடந்துக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதுதான் உண்மைங்க. ஜிமின் டேயாங் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவன் ஃபேஸை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இந்த 5 இயர்ஸாக நாமளும் அவனை போய் பார்க்குறோம், பேசுகிறோம். அவனோட ஃபேஸில் அந்த ஸ்மைலே இல்லை, அந்த பழைய அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸே இல்லை. அவன் மொத்தமாக மாறிட்டான். அவனோட ஃபேஸில் அந்த பழைய சந்தோஷமே இல்லை. நம்ம டேயாங்கும் ஜிமின் போனதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கா. ஆனால் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலைங்க. எனக்கு நம்ம பசங்களோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்கவங்க 1000 பேசுவாங்க, அதுக்குன்னு நம்ம பசங்களோட சந்தோஷத்தை நம்மளால் இழக்க முடியுமா? இப்போ 2 பேருமே மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க 2 பேர் கஷ்டப்படுறத நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல. டேயாங்கோட அப்பாவும் அப்படியே அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. அவர் சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பேசல. அப்படியே 2 days போகுது. ஒன் டே நம்ம டேயாங் ஆஃபீஸ் போயிட்டு வர நம்ம ஜிமினோட அப்பா அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு டேயாங் அப்படின்னு சொல்லுங்க டேட் இங்கே வா அப்படின்னு சொல்ல. அவரும் போய் உட்கார. சரி, ஜிமினோட அப்பா தான் சொல்கிறாங்க, உனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டமான்னு சொல்லி கேட்க. டேட் என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, யோசித்தேன்.
இந்த சொசைட்டிக்காக நான் உங்களை பிரித்து வச்சேன்னா அது நான் உங்களுக்கு பண்ணுற துரோகம். ஏன்னா உங்களை பிரித்து வச்சுட்டு இந்த சொசைட்டியில் நான் வந்து எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. உங்கள் சந்தோஷம்தான் எனக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருந்தால் தான் சந்தோஷம்னா நான் அதையே செய்கிறேன். அதனால் என்ன இருக்க போகுது? பிள்ளைங்களை கஷ்டப்பட வச்சுட்டு சொசைட்டியில் நான் யாரை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன்? ஆனால் எனக்கு இது ஏற்றுக்க முடியலை. இருந்தாலும் எனக்கு நீ சொன்னது ஏதோ உறுத்திட்டே இருக்குது. உங்களுக்கு எது சந்தோஷமோ அதையே செய்யுங்க, நான் அதையே செய்கிறேன். இதுக்கப்புறம் அவனும் அங்கே ஹர்ட் ஆக வேணாம், நீயும் இப்படி இருக்க வேணாம். உங்கள் 2 பேருக்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஆனால் என்னால் உங்கள் 2 பேரையும் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக பார்க்க முடியாது. ஏன்னா நான் உங்களை கிட்ஸாக பார்த்துட்டேன் ஒன்றா சின்னதுலேருந்து. உங்களுக்கு எங்கே இஷ்டமோ என் கண்மறைவாக இருந்துக்கோங்க. யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என் பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹப்பா போயிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டேங்க அப்படியே க்ரை பண்ணுறாங்க. அழுகாதடா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறவன் குழந்த மாதிரி அழுந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ சர்ப்ரைஸாக நம்ம ஜின் மேரேஜ் அப்போவே வந்து சர்ப்ரைஸாக ஜிமின்க்கும் மேரேஜ்க்கு எல்லா ப்ரொசீஜரையும் செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்காக தான் டேயாங் வந்து ஜிமின் கண்ணு முன்னாடி படாமலே ஜிமின்காக எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சிட்ருப்பாங்க. அவர் மிஸ் பண்ணுறதெல்லாம் டேயாங் வந்து மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க. ஸோ நைட்டில் ஜிமினோட ரூம்லலாம் போயிட்டு டேயாங் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டுலாம் வருவாங்க. ஸோ இப்போ அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு உங்கள் 2 பேர் சந்தோஷத்தை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை ஜிமன். எனக்கு நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருந்தால் போதும். எனக்கு இந்த மேரேஜில் முழு சம்மதம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பயாலஜிக்கல் பிரதர்ஸ் இல்லை. ஸோ அது என்னால் இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் உங்கள் லைஃப்பை எங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு உட்கார வேணாம். நீங்கள் சந்தோஷமாக இல்லாதப்போ நான் எப்படிடா சந்தோஷமாக இருப்பேன்? அந்த முடிவை நீ எப்படி எடுக்கலாம் சொல்லு? இவ்வளோ சின்னவனாக இருக்க, ஆனால் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிற, பெரிய மனுஷன் ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜிம்மினை கேட்க, ஜிம்மினை அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம்மினோட அம்மாவும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஜிம்மன் போதும் ஜிம்மன், இதுக்கப்புறம் நீ ஹர்ட் பண்ணதும் அவனை ஹர்ட் பண்ணதும் நீ ஹர்ட் ஆனதும் எங்களை பிரிஞ்சு இருந்ததும் போதும். இங்கேயே எங்கள் கூடவே இருந்துரு. அதுதானே உனக்கு என்ன? நாங்கள் 2 பேர் தான் அக்செப்ட் பண்ணணும். இங்கே வேறு யார் என்ன சொன்னால் உனக்கு என்னடா? நாங்கள் 2 பேர் அக்செப்ட் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போத்தவில்லை. நீ உன் டேயாங் கூட இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிட்டு டேயாங் தான் அவரோட ஹேண்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு ஜிமினே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே அவருக்கு விஷலாம் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. டேயாங், டேட் கார் ரெடி ஆயிடுச்சு போகலாமான்னு கேட்க, போகலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது டேயாங்கோட அப்பா டேயாங்கும் ஹக் பண்ணிவிட்டு ஜிமினை சேஃபாக பார்த்துக்க புரியாது, அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணுறாங்க. தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஹக் கொடுத்துட்டு அங்கேருந்து ஜிமின் ரூமுக்கு தான் வராங்க. ஜிமின் ரூமில் இருக்க எல்லோரும் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் வெளியே போக டேயாங் அப்படியே உள்ளே வரும்போதே அவரோட ரூம் டோர் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஜிமின் அப்படியும் ஒரு மாதிரி டேயாங் அந்த டியரி ஐஸோடவே பார்க்குறாங்க. அவர் பெட்டில் தான் உட்காந்துட்ருப்பாங்கள்ல, டியரி ஐஸோட பார்க்க டேயாங் அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு மாதிரி லவ்வாக ஒரு கோவத்தோடு அப்படியே ஜிமின்கிட்ட வந்து நிற்க, ஜிமின் எதுவுமே சொல்லவே இல்லை, எழுந்திரிச்சு டைட்டாக டேயாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங்கோட அந்த செஸ்டில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே அந்த க்ரை பண்ணிகிட்டே அழுகுறாங்க. டேயாங் அவரோட வந்துட்டு அந்த பேன் பாக்கெட்டில் இருக்க ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஜிமினை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, எதுக்குடா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்க, டீட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க எனக்கு, ஆனால் நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, என்னை மன்னிச்சிருட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, நீ தான் என்னை மன்னிக்கணும் ஜிமன். என்ன சொல்கிற? ஆமாண்டா, நான் தானே தேவையில்லாமல் இந்த விஷயத்த ஆரம்பித்தேன், அதை நான் தானே முடிக்கணும்.
உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல, என்னை மன்னிச்சிரு ஜிமின் சொல்ல. சரி ஜிமின் ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு அழுகிற, நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல. என்னால் நம்பவே முடியல தெரியுமா, எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது, இது எதுவுமே எனக்கு ஒரிஜினலே கிடையாது, எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். சரி டேயாங் ஜிமினோட அந்த ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஐஸையே பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் சொன்னது எப்போவுமே ஒன்று தான், நீ எனக்கு மட்டும்தான் உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போவேன், உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு. உனக்கு என்ன, நம்ம பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிவிட்டு நீ என் கூட சேர்ந்து வாழ்கிறது உனக்கு பிடிக்கல, இப்போ பேரண்ட்ஸே நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்ல. ஜிமின் ஒரு டியர் ஐஸோட க்யூட் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டேயாங் அப்படியே ஜிமினோட லிப்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஐஸில் 2 பேருக்கும் டியர்ஸு, அது அவங்களோட அந்த மிஸ்ஸிங், அவங்க ஒரு வழியாக அவங்கள எல்லாருக்கும் முன்னாடியும் லீகலாக ஒரு கப்புள் ஆகும்போது அந்த ஹாப்பி இருக்கும்ல. 2 பேரும் அப்படியே டியர் ஐஸோட லைட்டாக அந்த கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேயாங் ஜிமினை அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த மிஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த 5 இயர்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பெயின், அவங்க லவ் அவங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணது, அதை மீறியும் நம்ம டேயாங் அவரை சேஸ் பண்ணது, அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களால எக்ஸ்போஸ் பண்ணவே முடியலை. அவங்க ஒவ்வொரு டச்சுக்கும் 2 பேரும் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு அந்த டச் மூமெண்ட் இல்லாமல் அவங்கள பார்க்க முடியாமல் அந்த மிஸ்ஸிங்கை அப்படியே அந்த கிஸ்ஸில் அவ்வளோ காட்டிகிட்ருக்காங்க. அந்த கிஸ் ரொம்ப 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 சாஃப்டாக போய்கிட்ருக்கு. அப்படியே 2 பேரும் ஐஸோ கலங்கி அந்த கிஸ்ஸு அப்படியே அந்த கிஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் பிரியவே கூடாது, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன ஆனாலும் அந்த கிஸ்லேருந்து அப்படியே பிரேக்கே ஆகக்கூடாது, இப்படியே இருந்துடணுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக அவங்க ஐஸஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ்ஸில் கொஞ்சம் கூட லஸ்ட் இல்லை, அவங்களோட அந்த ஃபீலிங்ஸு லவ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம டேயாங் தான் ஜிமினை அவரோட ஹேண்ட்ஸில் அவ்வளோ அழகாக கூப்பிட்டு வராங்க. ஸோ அவரை கைப்பிடிச்சி கூப்பிட்டு ரூமை விட்டு வெளியே வரும்போது இங்கே நம்ம டேயாங்கோட பேரண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆரம் ஜின்னு மேரேஜ் ஆன அவங்க 2 பேரும் நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக போய் ஹக் பண்ணி, ஜிமின் நீ ஹாப்பியாக இருக்கியா, உனக்கு இப்போது ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம சாமு எல்லோரும் அவங்கள ஹக் பண்ணி விஷ் பண்ண. ஜிமின் அவங்கள டியரி ஐஸோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல, அவங்க ஃபேமிலி அவங்க டேடு மாம் எல்லாருக்கும் ஹக் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து லீவ் ஆகுறாங்க. நம்ம டேயாங் ஜிமின்காக அவ்வளோ அழகாக அந்த கார் அவ்வளோ பெருசாக, அந்த காரில் ஃப்ளார்ஸ் டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. அவருக்கு நிறைய கேள்வி, எப்படி எனக்கு தெரியாமல் இவங்களால் இவ்வளோ செய்ய முடிஞ்சுது, நம்ம இவங்க கூட தானே இருந்தோம், என்கிட்ட ஒருத்தர் கூட எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே நம்ம டேயாங்கே பார்த்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி அவங்க ஃபேமிலியே பார்த்துட்ருக்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி லைட்டாக ஐஸ் கலங்கி அவங்க பாய் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி இப்படி போகிறது ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தாலும் டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை எடுக்க போகும்போது டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு என் ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு நீ எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை ஜிமின், புரியுதா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது, வாயை மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன ஷைனஸ், அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஆனால் அது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததா. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது,
அந்த ஃபீலிங்ஸ் அவருக்கு ஹாப்பின்னு சொல்ல முடியல, அது சேடுன்னு சொல்ல முடியல, ஆனால் பிடிச்சிருக்கு. அது அப்படி இருக்குது அவருக்கு. ஸோ அவர் யோசித்து கூட பார்க்கல, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவங்களோட ஃபேமிலியே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, அதுவும் சர்ப்ரைஸாக டேயாங்கே ஜிமின் மேரேஜ் பண்ணுவார் இவ்வளோ பேர் முன்னாடி லீகலாக அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு அவரோட ட்ரீமில் கூட அவர் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அப்படியே அந்த மேரேஜ் ஹாலை விட்டு வெளியே வந்ததோ, ஸோ அந்த பீச்சை விட்டு வெளியே வந்ததோ, டேயாங் அந்த காரில் ஜிமினை ஃபர்ஸ்ட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஜிமினை சைலண்ட்டாக அந்த பப்பி ஐஸோட அந்த காரில் ஏற, டேயாங் அந்த சைடு சுற்றிட்டு வந்துட்டு அவரும் அந்த சீட் பெல்ட்லாம் போட்டு காரில் ஏறிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி நம்ம டேயாங்கே பார்க்க, டேயாங் எதுவுமே பண்ணல. ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸோ அந்த டிரைவிங்கில் ஒரு ஹேண்ட்ஸை ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்ட்ஸை அவர் இதுக்கப்புறம் அவர் என்னமோ விட்டுட்டு போகவே கூடாது, அவர் பிரியவே கூடாதுன்ற மாதிரி அந்த கையில் இன்னொரு அவரோட அந்த லாங் ஃபிங்கரில் ஜிமினோட அந்த லிட்டில் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே டை பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அவர் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஜிமின் ஒரு மாதிரி அவர் ஹேண்ட்ஸை பார்க்குறாங்க, எடுக்க ட்ரை பண்ணவும் டேயாங் முறைக்கிறாங்க. அந்த முறைக்கும் போது ஜிமின் அப்படி சைலண்ட்டாக ஆகிட்டு டேயாங்கே பார்த்துட்டே வராங்க அவரோட அந்த பப்பி ஐஸில். அங்கே டேயாங் எதுவுமே பேசல, ஜிமினும் அப்படியே அமைதியாக வராரு. ஸோ இப்போது அந்த காரு அங்கே தான் போய்கிட்ருக்கு. ஸோ ரொம்ப லாங்காக போய்கிட்ருக்கு. ஜிமின் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அந்த ட்ராவலே ஒரு 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். ஜிமின் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டயர்டில் அவர் தூங்கியே இருந்திருப்பார். டேயாங் அவரோட ஹேண்ட்ஸ் அப்படி டைப் பண்ணி அவரோட டைஸ் மேலேயே வச்சுருந்துருப்பார். ஒரு ஹேண்ட்ஸில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அவர் லைட்டாக டயர்டாக இருந்திருக்கும், அவர் அப்படியே படுத்து தூங்கியே இருந்திருப்பார். அந்த காரில் பார்த்தா அந்த காரு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த வைப் இருக்கும்ல, ஸோ அந்த வைப்ரேட் இருக்கும்ல, ஸோ கார் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்போ தான் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேயாங்கோட ஃபேஸ் அவ்வளோ கிட்ட. ஸோ அவர் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினை வந்து தூக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதனால் அவரோட ஃபேஸ் வந்து அவ்வளோ கிட்டே இருக்குது, ஜிமின் ஃபேஸ் கிட்ட. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. வந்துட்டோமா, எங்கே வந்துருக்குட்டிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, டேயாங் வந்து அப்படியே எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே அவரோட லிப்ஸில் போய் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண. ஜிமின் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்க அவருக்கு ரொம்ப ஷை ஆகுது. சரி டேயாங், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த வேர்ட்ஸ். ஐயோ என்னோடய ஓல்டு ஜிமின் எவ்வளோ க்யூட்டாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு கிஸ் பண்ணேன். டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவரோட செஸ்ட்லேயே லைட்டாக புஷ் பண்ணி அவரை வந்து விலக்கி விட, டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவ்வளோ க்யூட்டான அந்த பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி இருக்கார் ஹேண்ட்ஸமாக. ஜிமின் அப்படியே அவரை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க, என்னை சைட் அடித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை லைட்டாக ஒரு மாதிரி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளியே அந்த டோரை விட்டு வெளியே வந்துட்டு டோரை அவரோட அந்த கால்லேயே வந்து மூட. ஜிமின் பார்க்குறாங்க. டே நான் தான் முழிச்சிட்டேன்னு, எனக்கு கீழே இறக்கி விடு, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாயை மூடிட்டு வா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்டுட்டு போக, ஜிமின் அந்த இடத்த அப்போ தான் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக, அது ஒரு பீச் ஹவுஸ் தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாக அந்த பீச்சு. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஈவினிங் டைம், ஸோ சன்செட் ஆகிற டைமு அந்த ஸ்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ரெட் ஸ்கை ஒரு மாதிரி சில்லுன்னு அந்த கிளைமேட்டு ரொம்ப அழகான ஒரே ஒரு பெரிய ஒரு பீச் ஹவுஸு. சுற்றி வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் எம்டியாக இருக்குது ஒரே ஒரு பீச் ஹவுஸு. அந்த அப்படியே சுற்றி ஒரு மாதிரி காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. அந்த பீச் ஹவுஸ்க்கு தான் கிளாஸால் இருக்குது. அது வந்து கிளாஸியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. டேயாங் இப்போ ஜிமினை அவரோட அந்த பார்க்கிங்லேருந்து தான் கூப்பிட்டுட்டு அவரோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பீச் ஹவுஸ்க்கு தான் கூப்பிட்டு வராங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமினை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப பெருசாக என்னன்ற மாதிரி. அப்படியே டேயாங்கோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டுக்கிட்டு டேயாங் தூக்கிட்டு போக ஜிமின் வந்து அப்படியே அந்த வீட்டை பார்க்குறாங்க. இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்தா அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்க பீச்சோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அலையோட சவுண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அலையோட சவுண்டெல்லாம் நல்லா அப்படி கேட்குது. ஸோ
ஊற்றி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஜிமினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி அந்த சில்னஸில் வந்து ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்குது. டேயாங் அப்படியே ஜிமினை அவரோட அந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவரோட என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. இப்போ அந்த வீட்டோட டோரோட என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. ஜிமினை டேயாங் அவ்வளோ அழகாக இறக்கி கீழே விடுறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி டேயாங்கோட ஐஸை பார்த்துக்கிட்டே இறங்க. டேயாங் அவரோட ஐஸை உள்ளே காட்ட, ஜிமின் அப்படியே அந்த ஐஸை உள்ளே பார்க்க அப்படியே ரெட் ரோஸ் பெட்டல்ஸோட அப்படியே ஒரு பார்த்து ஒரு அதான் அந்த பூலேயே வந்து வலி மாதிரி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் மேலே போகுது. அந்த ஃபுல்லாமே ரெட் ரோஸில் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த இடமே. குட்டி குட்டி கேண்டில்ஸ் லைட்ஸ்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்னுட்டு. இன்சைடு நம்ம டேயாங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பிளமா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஜிமின் எதுவுமே சொல்லலை. டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை நீட்ட, ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே டைப் பண்ணிக்கிட்டு டேயாங் ஃப்ரண்ட்டில் போக, ஜிமின் அப்படியே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அப்படியே நடந்து அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்க அந்த ரூமில் அப்படியே அந்த கீழே இருக்க ஃப்ளோரில் ஒரு பெரிய வாலில், அந்த வாலில் வந்து ஒரு போர்ட்டைல் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜிமின் ஷாக்கான ஐஸில் பார்க்குறாங்க. அந்த வாலில் என்ன இருக்குன்னா, நம்ம டேயாங் ஜிமினுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அவரோட ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்போது ஜிமின் ஷை ஆகிட்டே அந்த ரிங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பீச் கிட்டே நிற்கிறதோ டேயாங் அவரை பார்த்த மாதிரி ஸ்மைல் பண்ணி ஒரு பிக் இருக்கும். ஸோ அந்த பிக்கை அவ்வளோ பெருசாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஜிமின் ஷாக்காக டேயாங்கை பார்க்க, டேயாங் ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணேன். டே இது 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 எப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கிட்ட தான் போகிறாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஜிமினோட அப்படியே செஸ்ட்டு கிட்டே இருக்க அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அந்த பிக்கு. டேயாங்கோட அந்த ஓல்டு மெமரிஸ், அந்த டேயாங் அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக இருந்த அந்த ஃபேஸு, ஜிமினோட அந்த க்யூட்னஸ், அவர் வந்து அந்த ரிங்கை கீழே குனிஞ்சு பார்த்த மாதிரி ஸ்மைல் பண்ண, டேயாங் வந்து நம்ம ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி அந்த பிக்கு இருந்திருக்கும். அது பின்னாடி அந்த பீச்சோட பேக்ரவுண்டு, அந்த அலை வந்து அவங்களோட காலை நினச்ச மாதிரி, அதெல்லாம் ரொம்ப வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமினுடைய அதை தொட்டு ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்படியே பார்த்துட்டு தான் இருப்பியா அப்படி சொல்லிட்டு அங்கே அவரோட இயர்ஸ் கிட்டே வந்து கேட்க, ஜிமின் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு திரும்ப போகலாமா அப்படி சொல்லி கேட்க, எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, மேலே தான் அப்படி சொல்லிட்டு டேயாங் சிரிக்க, ஜிமின் ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட் மட்டும் நாட் பண்ணிவிட்டு அவரோடையும் போகிறாங்க. ஸோ அந்த ரோஸ் பெட்டல்ஸில் தான் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அது நல்லா இருக்குது. அந்த ஃபீலிங்ஸு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. இது வந்து ட்ரீம் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. போனால் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே பெரிய ரூமு, அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ரூமே. அண்ட் சென்டரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ரொம்ப பெரிய லார்ஜ் பெட்டோட. அண்ட் சுற்றி வந்து ஃபுல்லாமே ஜிமின் அண்ட் டேயாங்கோட மெமரிஸ் தான். அவரோட பிக்ஸ் 2 பேரும் சேர்ந்து இருந்த பிக்ஸு அவருக்கே தெரியாமல் ஜிமின் வந்து அவரை மிஸ் பண்ணி அந்த 5 இயர்ஸ் இருந்திருப்பாங்கள்ல, அப்போ டேயாங் ஜிமினுக்கு தெரியாமல் ஜிமினோட எடுத்துக்கிட்ட பிக்ஸு அந்த மாதிரி எல்லாம் வால் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி மெமரிஸாக இருக்குது. ஜிமின் சுற்றி அப்படியே ஷாக்காக எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எதை பார்க்கணுன்னு தெரியல அவருக்கு. அவ்வளோ கண்ணு கொள்ளையாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது. ஏன்னா அவரோட பிஹைண்டில் தானே எடுத்திருப்பாங்க. ஜிமின் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் டேயாங் ஜிமினை வச்சு அந்த கிறிஸ்மஸ் டைமு, அப்புறம் ஜிமினோட பர்த்டே டைமெல்லாம் அந்த செலிப்ரேஷன் பண்ணுறது, ஜிமினோட க்யூட்டான மொமெண்ட்ஸ், அதெல்லாமே வந்து டேயாங் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு அந்த பிக்ஸெல்லாம் எடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் சில ஃபோட்டோவில் ஜிமின் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து அங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்க கேட்ஸு அண்ட் பேர்ட்ஸு, அவர் பெட்ஸ் எல்லாம் வளர்க்கும்போது அந்த மாதிரியான பிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அந்த வாலில் அவ்வளோ அழகாக ஃபுல்லாக வால் ஹேங்கிங்கில் இருக்கு. எல்லாத்துலேயும் ஜிமின் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க, சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே எல்லா வாலையும் அப்படி டேயாங் அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஜிமினோட அந்த ஹாப்பினஸை பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஏன்னா இப்போது
டேயாங்கோட மனசில் என்ன இருக்குன்னா, கடைசியாக நீ எனக்கு கிடச்சிட்ட, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எந்த ரீசனும் இல்லை, இதுக்கப்புறம் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்க ஜிமின் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது எப்போ எடுத்திருப்பாங்க, இது அந்த பிக்கில், இது அப்போலன்னு சொல்லிட்டு எல்லா மெமரிஸும் அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு ஜிமினியே ஸ்மைலி ஃபேஸோடு பார்க்க ஜிமின் ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கலங்கின ஐஸோடு அப்படியே டைட்டாக போய் டேயாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். டேயாங் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கல நீ, நான் தான் ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணேன். முடிஞ்சு போனதை பற்றி பேச தேவையில்ல ஜிமன், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீ பேசணும், போதும். இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் நம்மளை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக சொல்ல ஜிமின் அப்படியே ஹக் பண்ணியிருப்பாங்களே அப்படியே அவரோட ஹெட்டை தூக்கி அந்த பப்பி ஐஸோட டேயாங்க பார்க்க ஜிமின் அப்படி பார்க்கும்போதே டேயாங்க அவரோட அந்த லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அவர் இறுக்கி பிடிச்ச மாதிரி. ஜிமின் டே அப்படி சொல்லிட்டு சொல்ல எனக்கு அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன்டா அப்படி சொல்லிட்டு அவரோட சீக்ஸை பிடிச்சி மறுபடியும் அவருக்கு வந்து அவரோட லிப்ஸு, ஃபேஸு, நோஸு எல்லா இடத்துலையும் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஜிமினோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம டேயாங்கோட அந்த லவ்வை அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங்கோட அந்த சீக்ஸை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக அவரை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவரை விட்டு போக டேயாங்க என்னென்னு கேட்க, இல்லை நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இரு நானும் வரேன், இல்லை டேயாங் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம டேயாங் ஜிமின் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவரோட பாட்டப்புக்கு தான் போயிடுவாங்க. ஸோ அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக பாத் பண்ணுவாங்க. ஸோ டேயாங் ஜிமின்காக எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணுற மாதிரி. ஜிமின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது டேயாங் அவர் முறைக்கும் போதே ஜிமின் அப்படியே ஷாக்காக அமைதியாக ஆக்கிடுவார். ஸோ ஜிமினை ஃப்ரெஷ்ஷப் ஆகி விட்டுட்டு டேயாங்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அவருக்கு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு நைட் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு இப்போ பெட்கிட்ட தான் வராங்க. ஸோ நம்ம ஜிமன் தான் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்க. டேயாங் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக அவரோட பெட்டில் போய் படுத்துகிறாங்க. ஸோ ஜிமன் அவரும் உட்காந்துட்டே இருக்காங்க. டேயாங் என்னென்னு கேட்க, ஒன்றும் இல்லை நீ ஹெட்டை ஷேக் பண்ண. டேயாங் அவரோட ஆம்ஸை நீட்ட ஜிமினும் போய் அவர்கிட்ட படுக்க டேயாங் அவரோட செஸ்ட்டில் போட்டுட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டயர்டாக இருப்பேன் தூங்கு அப்படின்னும்போது ஜிமின் ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்லீப் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அவங்க டயர்டாக இருந்ததால் நைட் சீக்கிரமாக படுத்துருந்துருப்பாங்க. அதனால் சீக்கிரமாகவே நம்ம ஜிமனுக்கு வந்து அந்த ஸ்லீப் வந்து அந்த தூக்கம் வந்து தெளிஞ்சிருக்கும். ஸோ சுற்றி கிளாஸால் ஆன விண்டோஸு அண்ட் டோர்ஸ் இருக்கவே அந்த சன் அந்த பீச் கிட்டே இருக்க சன் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரைஸ் ஆகிறது. அவருக்கு அந்த வெளிச்சோலாம் வந்து அவர் ஃபேஸில் படும்போது தூக்கம் தெளியுது. ஸோ ஜிமின் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணாட்டு அவங்க அவ்வளோ வந்து மெர்சியாரில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஜிமினை இன்னமும் அவர் ஹக் பண்ணி அவரோட செஸ்ட்டில் போட்டுட்டு அப்படி தொங்கிட்டுருக்காங்க. ஜிமின் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த பியூட்டிஃபுல் ஃபேஸை பார்க்க ஜிமின் ரொம்ப 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 ஏக்கமாக அந்த ஃபேஸை பார்த்து அப்படியே டச் பண்ணுறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவரோட நோஸு, அவர் ஃபேஸு, ஐஸு, அவர் சீக்ஸ் எல்லாத்தையுமே அவரோட லிட்டில் ஃபிங்கர் வச்சு கொஞ்சமாக அப்படியே லிட்டிலாக தொட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே அவரை வந்து ஃபீல் பண்ணுறத நம்ம டேயாங்கோட ஐஸ் வந்து சட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக டேயாங் ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸ்லேயே போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே அவரோட முகத்தை வைப் பண்ணிட்டு டேயாங் டே
டர்ட்டி அப்படி சொல்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்கு டர்ட்டி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கிஸ் பண்ண, போதும் போதும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவரை வந்து புஷ் பண்ண, டேய் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது புரியுதா, இதுக்கப்புறம் மொத்தமாக நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளிட்டு டேங் மேலே ஓவராக, டே என்ன பண்ணுறீங்க மார்னிங்கு, எனக்கு எனக்கு இப்போ இது வேண்டாம், எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்னாச்சு இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்ல, அது 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 நமக்குள்ளே நடந்து 5 years ஆச்சுல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேட்டி அப்படின்னு சொல்ல, டேங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மினோட ஃபோரட்டில் கிஸ் பண்ணி சரி அப்படின்ற மாதிரி அவரோட சைடில் வந்து படுக்க, சரி ஜிம்மன் தான் மறுபடியும் நம்ம டேயாங்கோட செஸ்ட்டில் போயிட்டு அவர் ஹெட்டை வச்சுக்கிறாங்க. ஹெட்டை வச்சுட்டு அவரோட அந்த அந்த ஃபேஸை வந்து அப் பண்ண மாதிரி டே அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அந்த பின்னாடி ஒரு ஹேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அவரோட முதுகு கிட்ட, அந்த ஹேண்ட்ஸை வச்சு ஜிம்மினோட முதுகு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே கேட்க, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, கேளு என்ன அப்படின்னு, இல்லை நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நீ கோவப்படக்கூடாது, கோவப்பட மாட்டேன் சொல்லு அப்படின்னு, இல்லை நான் யுஎஸ்ஏ அந்த அன்னைக்கு ஃப்ளைட் ஏற போகும்போது அதுக்கு முன்னாடி 2 நாளும் நான் உன்னை ஹர்ட் பண்ணேன், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட அப்படி ஃபீல் பண்ணேன், ஆனால் நான் ஃப்ளைட்டுக்கு ரீச் ஆக போகும்போது நீ ஏன் காரில் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட, அப்புறம் ஏர்போர்ட்டில் ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட, அப்படி நடந்துக்க என்ன ரீசன், எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு பதிலே தெரியல டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது அதை கேட்டதுமே டேங்கோட ஃபேஸ் அப்படியே ஓல்டு வெர்ஷனில் மாறுது, லைட்டாக ஒரு மாதிரி இறுக்கிட்டு ஜிம்மினை அப்படியே டீப் ஷார்ப் ஐஸோடு பார்க்க, ஜிம்மின் ஒரு மாதிரி ஜர்க்காக்க, டேங் ஜிம்மின் ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவரோட பின்னாடி அந்த நெக் இருக்குல்ல அதை பிடிச்சி அப்படியே அந்த பெட்டில் ஒரு மாதிரி லேயாக வச்சுட்டு அவர் மேலே அப்படியே சட்டுன்னு ஓவராக ஜிம்மின் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க, நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டேன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேயாங் அவர் ஒன்றுமே சொல்ல ஜிம்மினோட அந்த 2 ஹேண்ட்ஸையும் ஒரே ஒரு அவரோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி பின் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. சரி ஜிம்மின் 2 ஹேண்ட்ஸையும் டேயாங் அவரோட ஹெட் மேலே அப்படியே பின் பண்ணிவிட்டு அந்த பெட்லேயே ஜிம்மினோட அந்த சீக்ஸ் அப்படியே பிடிச்சி அவரோட அந்த ஜாவை பிடிச்சி அப்படியே டைட்டாக என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷார்ப்பாக கேட்க, அதை கேட்டு நீயே என்கிட்ட அப்படி ஹாஷாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி அவங்க மறுபடியும் ஜிம்மினுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி வைல்டாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ணுற விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண அவங்க இருக்க அவர் இன்னமும் ஒரு மாதிரி வைல்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஆங்க்ரியாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினோட அந்த லிப்ஸ் எல்லாம் பிடிச்சி ஜிம்மின் அப்படியே அவரோட ஐஸ் ஷாக்காக அங்கேயே பார்க்குது. அது அவருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் தெரியல. அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப இயர்ஸ் கழிச்சு டேயாங் மறுபடியும் அவர்கிட்ட ரூடாக நடக்கிறது அவருக்கு புரியலை என்னன்ற மாதிரி பார்க்க. சரி ஜிம்மினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரீத் விட கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் டேயாங் என்னால் ப்ரீத் விட முடியல அப்படின்னு சொல்ல டேயாங் அவரோட கிஸ் அப்படியே லீவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மின் ஃபேஸை பிடிச்சி கப் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபேஸை அவர் பக்கத்தில் இருந்து அவர் இயர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் என்னை இப்போ தேவையில்லாமல் இப்படி மாற்றிட்ட ஜமான், இதுக்கு நீ தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் புரியுதா, அன்றைக்கி ஏன் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே ஜிம்மின் ஒன்றுமே புரியாத மாதிரி ஆமான்ற மாதிரி ஐஸை மட்டும் பிளிங்க் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி மார்னிங்க்கு முன்னாடி நைட் நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்தேன்னா, ஆமாம் அப்போ
அப்போது நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி ஹாஷாக நடந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட அந்த நைட் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ டிஷர்ட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பாடி ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே சொல்ல, ஜிமின் ஆமாம். அப்போது நான் இங்கே 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 பைட் பண்ணேனான்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை மேலே அப் பண்ணியிருப்பாங்க, அந்த செஸ்ட்டை பிடிச்சி மறுபடியும் கடிக்க ஜிமின் ஆட்டிட்டே வலிக்குது. இதே மாதிரி தான் நீ கத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் கத்தவே இல்லை அன்னைக்கு, கத்திருக்கணும்ல ஏன் கத்தாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு செஸ்ட்டை பிடிச்சி கடிக்க, இது ஜிமின் டியாங் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது உன் நெக்கில் இருந்து என்னோடய ரிங்கை பார்த்தேன், அதாவது நான் உனக்கு ப்ரெசன்ட் பண்ண ரிங்கை பார்த்தேன். ஆனால் அப்போ நான் வந்து ட்ரிங்கிங்கில் இருந்ததால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வெஸ்ட்டை ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப் பண்ணி அவர் பக்கத்தில் அப்படியே எப்படின்னா அப்படியே 2 பேருக்கும் அப்படியே டச் ஆகிற மாதிரி ஹக் பண்ணேன். ஜிமினுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, டேயாங்க்கு ஹார்டாக இருக்கிறது. ஜிமின் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு பார்க்க, அதுக்கப்புறம் மார்னிங் நாம் கிளம்பும்போது நான் உன்னோட நெக்கில் இருக்க பைட் மார்க்கை பார்க்கும்போது தான் எனக்கு உன் நெக்கில் இருக்க அந்த ரிங்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நீ என்கிட்ட இருந்து இதையும் மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது ஜிமன். ஸோ நீ என்னை வெறுக்கலை, ஏதோ ரீசனுக்காக என்னை மறைக்கிறேன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் என்கிட்ட நீ எதுவுமே சொல்லாமல் போறியே அப்படின்ற கோவத்தில் தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட நெக்கில் பயங்கரமாக பைட் பண்ணுறாங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கத்த, அன்றைக்கி எப்படி ஒன்றால் அப்படி இருக்க முடிஞ்சுது, எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடிஸ் ஃபுல்லாக பிடிச்சி பைட் பண்ணேன். சரி ஜிமினோட ப்ரீத் பண்ணிவிட்டு டியாங் தெரியாமல் பண்ணிவிட்டு என்ன வீட்டு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த 5 இயர்ஸ் எப்படி வலிச்சிருக்கோம். நான் கூட உனக்கு டைம் கொடுக்கலான்னு நினச்சேன் ஜிமின், ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிவிட்ட இந்த டாபிக் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக ரிமூவ் பண்ண ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. டேயாங்கும் அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் மேலேயே ஓவராக ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க ஷாக்காக. தேவையில்லாமல் நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக அங்கே வந்து ஒரு மாதிரி வைல்டான மெக்கோட்டே போயிருக்கோம். ஜிமின் செம்மையாக கத்தி இருந்திருப்பாங்க, அவங்களோட சவுண்ட் அந்த ஹவுஸ் ஃபுல்லாமே கேட்டிருக்கும். ஜிமின் கிட்ட அப்படி நடந்திருப்பாங்க, ஏன்னா ஜிமின் அப்படி அவரை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவருக்கு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மேக்கவுட்லாம் முடிஞ்சு டேயாங் ஜிமின் அப்படியே அவரை ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஃபுட்லாம் கொடுத்து அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுது. ஜிமினுக்கு நடக்கவே முடியல, டேயாங்க அவரை தூக்கிட்டு தான் சுற்றுறாங்க. ஜிமின் டேயாங்க முறைக்க, டேயாங்க ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ண. ஸோ 2 பேருமே அவங்களோட அந்த பால்கனி இருக்கு இல்லையா, ஸோ கிளாஸ் விண்டோ பால்கனி கிட்ட வந்து நின்றுட்டு அந்த பீச் வியூவை பார்த்துட்டே அப்படியே ஜிமின் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கட்டி அவங்க அவருக்கு பேக்கில் அப்படியே நின்று ஜிம்மில் பேக்கப் பண்ண மாதிரி அவரோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சுட்டு உனக்கு பிடிச்சிருக்கா இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு வலிக்குது டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி குத்துவாங்கள்ல அந்த மாதிரி லைட்டாக பஞ்ச் பண்ணேன். அங்கே அவரோட டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த பிளேஸ் நம்ம எப்போ வரணும்னு நினைக்கிறோமோ அப்போ வரலாம், உனக்கு எப்போல்லாம் தோணுதோ இங்கே வந்து இருக்கலாம், நம்ம இங்கே இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அங்கேயே போகலாம், ஓகேவா? இது உனக்காக நான் பார்த்து கட்டினது. உனக்கு தான் பீச்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதுக்காக தான் நான் இந்த பீச் ஹவுஸையே உனக்காக பார்த்து கட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நீ எதையுமே வந்து மறைச்சி வைக்கணும்னு அவசியமே இல்லை சிமன். இதுக்கப்புறம் உன்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையும் நான் நிறைவேற்றுவேன், சரியா? அப்போ ஜிமினோட ஐஸ் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்து சேட் ஆகுது. ஆனால் டீ பேரண்ட்ஸ் அவங்கள பற்றி ஃபீல் பண்ணாத, நம்ம இன்னும் 1 வீக் மட்டும் பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க,
நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேஸ் அங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் அண்ட் டேயாங் 2 பேருமே கிளம்பி நம்ம ஜிமின் டேயாங் இருந்தாங்கல்ல பழைய ஹோம் அங்கே மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஹோமுக்கு தான் வராங்க. ஸோ வரும்போது அவங்களோட பேரண்ட்ஸும் அங்கே இருக்க. ஸோ ஜிமின் அண்ட் டேயாங்கை பார்க்க வந்திருப்பாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்மைல் பண்ண டேயாங் அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க. ஜிமினும் என்ன சொல்லன்னு தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே உட்கார ஜிமின் நடுவில் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு டேயாங் சொல்கிறாங்க, டேட் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன டேயாங் சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை டேட் நான் ஒரு சைல்டை அடாப்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. என்னடா என்ன சொல்கிற? ஆமாம் டேட், நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் எங்களால் அது தர முடியல. இருந்தாலும் நம்மளோட லைஃப்க்கும் வேணும்ல, ஸோ நமக்கு ஒரு சைல்டு வேணும், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சைல்டு வேணும்னு நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கும் ஜிமினுக்கும் அது மாதிரி இருக்க ரொம்ப ஆசை தான். ஸோ இவ்வளோ டேஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இப்படியே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் ஒரு சைல்டை அடாப்ட் பண்ணலான் இருக்கேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. டேயாங்கோட ஐஸை க்ளோஸ் பண்ணி ஆமான்ற மாதிரி சொல்ல, நம்ம டேயாங்கோட அம்மாலாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்ல முடிவு எடுத்திருக்கடா, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா எங்களுக்கும் தனியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு குட்டி பாப்பாவை கொடுத்துட்டிங்கன்னா நாங்களும் அவங்கள வளர்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் நான் பேசியிருக்கேன், அங்கே ஒரு பெரிய ஆஃப்னேஜில் நியூவாக சைல்டு ஒன்று வந்திருக்கு, நம்ம போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அவரோட காரில் அங்கே இருக்க ஆஃப்னேஜ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போனால் உள்ள நிறைய கிட்ஸு, நிறைய ஏஜில் இருக்க கிட்ஸு ரொம்ப க்யூட்டாக விளையாண்டுட்ருக்காங்க. அப்படியே அந்த மெயின் ஆஃபீஸ் ரூமுக்கு போனால் அங்கே இருக்க நந்தா போயிட்டு நம்ம டேயாங் பார்க்க, வாங்க டேயாங் அப்படின்னு சொல்ல, மேம் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தல அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கள் இப்போது ஆஃப்னேஜ்க்கு நியூவாக ஒரு 3 பேபி வந்திருக்கு, ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக போகிறாங்க. போனால் அங்கே இருக்க ஒரு ரூமில் தொட்டிலில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் ஒரு 6 month ஆன கிட்ஸ் ஒன்று இருக்குது, அண்டு ஒரு 3 months ஆன கிட்ஸ் ஒரு 2 இருக்குது, ட்வின் கிட்ஸு, ஒரு கேர்ளு ஒரு பாய். ஸோ அங்கே போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க. ஸோ ஆல்ரெடி 6 month ஆன கிட்ஸை ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே ப்ரொசீஜர் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த 2 கிட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ட்வின்ஸு, அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ இந்த பேபி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்துச்சு. ஸோ பேரண்ட்ஸ் 2 பேருமே ஆன் டைமில் டை ஆகிட்டாங்க. அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ரிலேட்டிவும் வரலை, அதனால் அதை நாங்கள் கூப்பிட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் ஒன்று பிரிச்சிங்கன்னா அது ஒன்று வச்சுட்டு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேருமே அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அம்மா அப்பாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் வீஸும் நாங்களே அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். ஸோ இப்போது நம்ம டேயாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த 2 கிட்ஸையும் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் போய் தூக்க, ஜிமின் அண்ட் டேயாங்க 2 பேரும் பார்த்துட்ருக்க. டேயாங் அந்த கிட்ஸை அவங்களோட நேமில் அடாப்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அண்ட் டேயாங் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த கிட்ஸோட ஃபேஸ்லெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜிமின் தான் அந்த கிட்ட அதில் இருக்க ஒரு பேபி கேர்ள் அப்படி தூக்குறா. அந்த பேபி கேர்ள் ஜிமினோட ஃபிங்கர்ஸை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சப் பண்ணுது, அவ்வளோ க்யூட்டாக. டேயாங் பார்க்குறா, ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு அவர் காட்ட, டேயாங் அவ்வளோ க்யூட்டாக பார்க்குறாங்க. ஜிமினோட ஃபேஸில் இருக்க ஸ்மைலை பார்த்துட்டு அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின் சொல்ல, ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, இதுவே இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன தான் இமேஜினேஷன் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்ல, எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இது மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சு.
ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த எஃப்எஃப் யார் யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறீங்க அண்ட் நான் கேட்டிருந்தேன்ல இந்த எஃப்எஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை பற்றி ஒரு 2 லைன்ஸ் எனக்காக, ஓகேவா? தேங்க்யூ, பாய் ஆல். நான் தீர்க்கவே நீரில் மீனாய் நீந்துவேன், காதலை கடன் வாங்கிய என்னை நானே தாங்குவேன், பாதியும் என் மீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன், உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன், சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாமும் வாழலாம். ஓ நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்தே கொண்டே வாழ்வின் எல்லை சென்று